அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சிங்கப்பென் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வாஸ் லான்ச்ட் ஆன் June 9, 2026 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சிங்கப்பென் சிறப்பு படை 2026 ஜூன் 9 அன்று தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க. அந்த ஸ்கீம் வாஸ் லான்ச்டு ஃப்ரம் சென்னை. ஆக்சுவலி இன்னைக்கு தான் லான்ச் பண்ண போறாங்க. நான் தான் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து கொடுத்திருக்கேன். ஓகே, ஃபியூச்சர்ல படிக்கிறதுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ லான்ச் டேட்டும் லான்ச் பிளேஸும் எக்ஸாம்ல கேட்டுட்டே தான் இருக்காங்க. இதையும் கேட்கலாம். ஸோ June 9, 2026 சென்னை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது இதுல மற்ற தகவல்களை பார்த்தோம்னா, இந்த சிங்கப்பென் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஐஜி லெவல் ஆஃபீஸர் தலைமையில தான் இருக்கும். யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐஜியா இன்ஸ்பெக்டர் ஜெனரலா கே பவானீஸ்வரி அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரியா? அவங்க தலைமையில தான் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. அடுத்தது, விச் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ்? வேர்ல்டுலயே அதிக ராம்சார் சைட்ஸ் இருக்கிறது எங்க அப்படின்னா, பிரிட்டன் 176 இருக்கு. மெக்சிகோ செகண்ட் பிளேஸ் 144 இருக்கு. இந்தியா தேர்ட் பிளேஸ்ல 100 இருக்கு. இந்தியாவோட 100th ராம்சார் சைட் தான் ஜெயபிரகாஷ் நாராயண் பேர்ட் சாங்சுரி. அது எங்க இருக்கு? பலியா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேஷ்ல வந்து இருக்கு அப்படிங்கிறத பாத்துருங்க. சரியா? ஏசியால ஃபர்ஸ்ட்னு கேட்டா இந்தியா, வேர்ல்டுல ஃபர்ஸ்ட்னு கேட்டா பிரிட்டன். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது, தமிழ்நாடு's first Ramsar site was Point Calumet Bird Sanctuary declared in 2002. ஓகேங்களா? பாயிண்ட் கேலிமர் கோடியக்கரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் கேலிமர் பேர்ட் சாங்சுரி தான் இந்தியாவோட தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட். எப்போனா 2002ல வந்து டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 20 ராம்சார் சைட் இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். ஓகே, 20 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்கு. தமிழ்நாடுக்கு அடுத்தது யூபி. யூபில 13 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, consider the following statements about SIPRI report 2026. Stockholm International Peace Research Institute அப்படின்னு சொல்லுவாங்க. Stockholm International Peace Research Institute, அதான் SIPRI. There are 9 nuclear armed states in the world அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 9 உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல 9 நாடுகள் கிட்ட மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இருக்கு. சரியா? யுஎஸ், யூகே, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, இஸ்ரேல், இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி 9 நாடுகள் கிட்ட மட்டும்தான் என்ன இருக்கு? நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. மிலிட்ரிக்காக செலவு பண்ணக்கூடிய நாடுகள்ல இந்தியா 5வது இடத்துல இருக்கு. ஓகேவா? யுஎஸ், சைனா, ரஷ்யா, சாரி யுஎஸ், சைனா, ஜெர்மனி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வராங்க. சரியா? இந்தியா 5வது இடத்துல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, ஆயுதங்களை இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகள் பட்டியல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வேர்ல்டு பிளட் டோனார் டே, ரத்த தான தினம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா June 14 வந்து ரத்த தான தினமாக அனுசரிக்கப்படும். ஓகே, இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.